ஹாய்! ஃப்ரைடே எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? எழுந்தவுடனே வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு, அதுக்கு முன்னாடி நான் போலிக்கு வந்து கடலை பருப்புலாம் ஊற வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா புட்டு ஸ்கூல்ல யாரோ ஸ்நாக்ஸுக்கு போலி கொண்டு வந்தாங்க. எனக்கு நீ செஞ்சு குடு. நான் வாங்கி தரேன் சாயங்காலம் கடையிலன்னா, நீயே செய் அப்படின்றதால, ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பண்ணேன். இதுக்கு என்ன போலிக்கு வந்த சோதனை மாதிரி எடுத்த உடனே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன். அது சாப்பிட்டா வெளிய வந்து எல்லாம் தெரிச்ச பின்ன தான், என்ன இப்படி வருதுன்னு தொட்டு பார்த்தா கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் அத எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு திருப்பி போட்டு மறுக்கா வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. நான் பார்த்த வீடியோவில் இப்படி தான் ஷெஃப் தூக்கி போட்டு பிடிச்சா ட்ரை பண்ணேன். வரல எனக்கு. அதுக்கப்புறம் கடலை பருப்புலாம் வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு கலந்துட்டேன். பார்த்தா கரண்ட்டு நின்றுடுச்சு. அதனால் அதை எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் கோவக்காய் தான். இந்த கோவக்காய் வந்து ஸ்கூல் டேஸ்லாம் கடகடன்னு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இப்படி வெட்டிருவேன். அதுவும் இந்த நார்மல் டேல லீவ் டேலலாம் இந்த கோவக்காய் செய்யணும்னா 1 மணி நேரம் வெட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்லோ. அதனால் இந்த ஸ்கூல் டேஸில் தான் இந்த கோவக்காய்லாம் செய்கிறது. ஏன்னா கடகடன்னு வெட்டி சூப்பராக செஞ்சுருவோம். இந்த கோவக்காய் பொரியல் வந்து எனக்கே சுத்தமாக பிடிக்காது தான் ஃபஸ்ட்டெல்லாம். இந்த தேங்காய் எண்ணெயிலே ஊற்றி நல்லா கோவக்காய் அந்த எண்ணெயிலே வறுத்துட்டு கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். அதுவும் அந்த வாணலில் அந்த கோவக்காய் பொரியல்லாம் எடுத்துகிட்டு அந்த மிளகாத்தூள் அந்த இது இருக்கும் அதில் போட்டு அந்த சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். போலியெல்லாம் செஞ்சுட்டேன் இந்த பக்கம். இன்றைக்கி ஆப்பம் தான் நல்லா சூப்பராக வந்திருந்தது. மாவு அரைக்கும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சிருந்தேன். நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து காலையிலே ஒன்று வந்து தேங்காய் பால், ஒன்று வந்து குருமா. பாய்.